மனுஷனாக நம்மளால 200 வருஷம் உயிரோடு வாழணும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் ஆமாங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்கணும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வர கொடுத்துருங்க. அப்பா பிடிக்கணும் ஒரு லைக்கு கொடுத்துருங்கப்பா. அப்படிலாம் கிடையாது, நம்மளுடைய வாழ்நாள் 100 வருஷம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆரோக்கியமான மனுஷன் கண்டிப்பாக 100 வருஷம் வந்து வாழ்வாங்க. அதுவே இப்போ இருக்க மனுஷங்களாம் 60 வயசே தாண்ட மாட்டாங்க. இனி நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் எல்லாரும் செல்ல பிராணிகள்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு தான் வரலாம். அவங்களுடைய லைஃப் டைம் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நாய்க்குட்டி இல்லாத வீடு கண்டிப்பாக இருக்கு. எல்லாரும் வீட்டில் நாய்கள் வளர்ப்போம். நாய்கள் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 to 13 வருஷம் நாய்களால் உயிரோடு இருக்க முடியுமா? அதுக்கப்புறமா பூனைகள் யாரெல்லாம் வீட்டில் வளர்க்குறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பூனைகளால் கிட்டத்தட்ட 12 to 18 வருஷம் வரைக்கும் உயிரோடு வாழ முடியுமா? அதுக்கப்புறம் மாடுகள்லாம் யார் வீட்டில் வளர்க்குறீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 15 வருஷம் உயிரோடு வாழுமா? அதுக்கப்புறமா ஆடுகள் எத்தனை பேர் வீட்டில் வளர்க்குறீங்க? ஆடுகளால் கிட்டத்தட்ட 15-18 வருஷம் உயிரோடு வாழ முடியுமா? இப்போ நான் விட்டு போயிருந்த தவிர நீங்கள் வேறு செல்லப்பிராணி வளர்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து